டே 1 ஆஃப் ரமதான். எப்படா இந்த நோன்பு மாசம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் குறிப்பா யுஏஇல. நான் இந்தியால இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனதே கிடையாது. ஆனா யுஏஇ வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்பவே ஸ்பெஷலா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க ஃபேமிலியில ரமதான் மாசத்துல மட்டும்தான் ஒவ்வொரு பள்ளிவாசலா டெய்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு இமாம்கள் தொழுக வைக்கும் போதும் துவா கேட்கும் போதும் மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும். அதுவும் நாங்க இருக்கிறது சார்ஜால நிறைய பள்ளிவாசல்கள் இங்க இருக்கு. அங்க தொழுக வைக்கிறதும் சரி துவா கேட்கறதும் சரி ரொம்பவே லென்த்தியா இருக்கும். சில நேரம் சில பள்ளிகளுக்கு இஃப்தாருக்கே போயிருவோம். நைட் பிரேயர் தராவி எல்லாமே முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். இததான் உண்மையிலேயே ரமதான் வைப்ஸ்னு சொல்லுவோம். யுஏஇல பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல்னாலே பிரம்மாண்டம் தான். ஒவ்வொன்னையும் போய் விசிட் பண்ணும் போதே மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சோ அப்படி நாங்க தினமும் போற பள்ளிவாசல்ல நான் இனி அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்ணிட்டே வருவேன். கண்டிப்பா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லொகேஷனும் அதே மாதிரி நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சரி, எங்களுக்கு டே 1 எப்படி போச்சு அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் தான் நோன்பு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தோம். பட் ஃப்ரைடே ஈவினிங் ஃபேமிலியா வெளியே கிளம்பி இருந்த போது பெற பார்த்தாச்சு இன்னைக்கு தான் நோம்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போயிருந்தது துபாய்ன்றதுனால சார்ஜா வர்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. சோ துபாயிலே வர்ற வழியிலே நாங்க ஒரு பள்ளியில எங்களோட ஃபர்ஸ்ட் தராவே நாங்க முடிச்சிருந்தோம். இமாமோட ரிசைட்டேஷன் ரொம்பவே சோல் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.